நண்பர்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம வந்து இன்னைக்கு கேரளா ஸ்டைலில் மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம மத்தி மீன் எடுத்துருக்குறோம். மத்தி மீனுக்கு தேவையான காய்கறியெல்லாம் நம்ம வெட்டி வச்சுருக்கோம். காய்கறினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பல்லாரி, ஒரு 2 தக்காளி, ஒரு 2, 3 பச்சை மிளகா, அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 5, 6 பல்லு பூண்டு, இதெல்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 2 குடம்புளியும் எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா சட்டி நம்ம வந்து மண்சட்டி எடுத்துக்கிறோம். மண்சட்டி வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மண்சட்டி எடுத்து அதில் வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி, தேங்காய் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், இதெல்லாம் போட்டு பொரிய விடுறோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு ஒரு 10 கருவேப்பிலை, ஒரு 10 கருவேப்பிலையும் போட்டு, இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்மளை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க மக்களே. அதுக்கப்புறமா நம்ம வந்து கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற இஞ்சி பூண்டு இதையும் வந்து அதில் போட்டு வதக்குறோம். இது கொஞ்சமாக வதங்கி வரும்போதே பச்சை மிளகா சேர்த்து போட்டுறணும். இஞ்சி பூண்டு போடும்போதே இது கொஞ்சம் வதங்கி வரும்போது நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல பல்லாரி, அதையும் அது கூட சேர்த்து அதையும் அது கூட சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு வந்து நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அது வதக்குறோம்னா கொஞ்சம் நமக்கு ஈஸியாக வதங்கிடும். உப்பு போடலாம், கொஞ்சம் வதங்குறதுக்கு டைம் எடுக்கும். எப்படி நம்ம குழம்பு உப்பு போடுவோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் உப்பு முன்ன போட்டி பல்லாரியில் போட்டு வதக்கணுன்னா கொஞ்சம் ஈஸியாக வதங்கிடும். மக்களே, நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. ஏன்னா நீங்கள் கொடுத்த ஆதரவுனால தான் நமக்கு வந்து அடுத்த வீடியோ போடுறதுக்கு நமக்கு வந்து ஒரு ஆர்வமாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம பல்லாரி வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போடுறோம். தக்காளி போட்டு நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா என்னலாம்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறமா ஒரு கொஞ்சமாக பெப்பர், ஏன்னா அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கிறோம் பெப்பரு. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 1.5 ஸ்பூன் மல்லி மசாலா, 1.5 ஸ்பூன் மல்லி மசாலா போட்டுட்டு நம்ம வந்து அதுக்கப்புறமா நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு வத்தல் பொடி போட்டுக்கலாம். இது வத்தல் பொடி, சில்லி பவுடர் அது போட்டுட்டு கொஞ்சம் கலருக்கு காஷ்மீர் சில்லி பவுடரும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்குனீங்கன்னா வதங்கும். இது வந்து சட்டியில் அடி பிடிக்கும். நம்ம மசாலா போட்டதோட நம்ம வந்து அடுப்பில் கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்க நம்ம வந்து குடம்புளி ஊற வச்சோம்ல தண்ணி, அந்த தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோன்னா நமக்கு சட்டியில் அடி பிடிக்காது. அதுக்கப்புறமா அந்த குடம்புளியில் உள்ள தண்ணியை ஃபுல்லாகவே ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா கிரேவி வர அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுவிட்டோம்னா சூப்பராக அழகாக வதங்கி வரும். நமக்கு அந்த மசாலாவோட பச்சை வாசம் போயிடும். அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க மக்களே. உங்களுக்கு வந்து குழம்பு நல்லா திக்காக வேணும், கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்குங்க. இல்லை நீங்கள் சாப்பாடில் ஊற்றி சாப்பிடணும் அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து விட்டுக்குங்க. நம்ம வந்து கொஞ்சம் குழம்பு திக்காக வைக்கலாம் அப்படின்ட்டு வச்சுக்கிட்டோம். அதெல்லாம் நம்ம வந்து மசாலா ரெடியாகி குழம்பு ரெடி ஆகும்போது நம்ம வந்து மீன் சேர்த்துக்கிறோம். ஏன்னா மீன் வந்து நம்ம வந்து கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா தான் சேர்க்கணும். இல்லைன்னா மீன் வந்து கரைஞ்சிரும். மீன் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து கரண்டி போட்டு வந்து நம்ம அடுப்பை கிண்டக்கூடாது, சட்டியை கிண்டக்கூடாது. கிண்டினோன்னா நமக்கு வந்து மீன் எல்லாம் கரைஞ்சி போயிடும். அதனால் மீன் போட்டதுக்கப்புறமா எப்போவுமே வந்து நம்ம கரண்டி போட விடாது. அப்படி ஏதாவது நமக்கு அதை கலக்கி விடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கூட நம்ம வந்து சட்டியை நம்ம வந்து அப்படி கையில் தூக்கி அப்படி ஒரு அளப்புனோன்னா நம்ம அதை நல்லா அலம்பி அதுவே இதாயிடும். தீ வந்து நல்லா சிம்மில் தான் வைக்கணும். நீங்கள் வந்து அடுப்பு ஃபுல்லாக இது வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து ஊற வச்சிருந்தால குடம்புளி, அந்த குடம்புளியும் நம்ம வந்து இதில் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை திரும்ப போட்டோம்னா நமக்கு வந்து எண்ணெய் வந்து குழம்போட மனம் வந்து சூப்பராக இருக்கும், வாசனை. பார்த்தீங்களா? நம்ம எப்படி வந்து லைட்டாக அப்படி இது பண்ணி ஷேக் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அது போக்கில் இருந்து அப்படி மெதுவாக வேகும். ஏன்னா நம்ம அடுப்பு வந்து சிம்மில் வேணால் வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து மூடி வச்சுட்டு ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து குழம்பு அடிபொலியாக ரெடியாக இருக்கும். இப்போது இது ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே நாங்கள் வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டா எனக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் அப்படின்ட்டு தேங்காய் எண்ணெய் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து காலையில் டிஃபனுக்கு ஆப்பம் ரெடி பண்ணலாம், மீன் குழம்புக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேத்தன் வந்து ஆப்பம் சுட்டாப்பில். அப்புறம் ஆப்பம் சுட்டுட்டு பார்க்கும்போது குழம்பும் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக செட் ஆகி ரெடியாகி வந்துச்சு. நம்ம வந்து ஆளுக்கு 2 ஆப்பம் சுட்டு இந்த மீன் குழம்பையும் வச்சு
சும்மா அடிப்பொலியாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ரெசிபியை பார்த்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அவ்வளோ அடிப்பொலியாக இருந்தது. நானே இன்றைக்கி தான் மக்களே கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு ட்ரை பண்ணி பார்த்து அவ்வளோ அருமையாக வந்திருந்து. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து இந்த சொல்லி ட்ரை பண்ண சொன்னோம். ஏன்னா அவ்வளோ அருமையாக செஞ்சிருந்தோம். அந்த ஆப்பத்துக்கு பாருங்கள் சூப்பராக அவ்வளோ அருமையாக இருந்துங்க. சாப்பிட்டுட்டு நீங்களும் சொல்லுங்கள் எப்படி இருந்துன்ட்டு. ஓகேவா மக்களே? அடுத்த வீடியோவை நம்ம சந்திக்கலாம். நன்றி. அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த சைடில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோ வரும்போதெல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்.